அனைவருக்கும் வணக்கம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். தனி ஒருவனுக்கு உணவின் எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று பாரதியார் சொன்னார். அப்பனா அது எப்பேற்பட்ட விஷன் பாருங்க. இந்த சாலை ஓரத்தில் 90% மக்கள் உணவின்றி தவிக்கிறார்கள். இதை உணர்ந்து நாங்களும் இதில் பங்கு பெறணும், இந்த சமுதாயத்துக்கு இந்த தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற முனைப்பில் தான் இந்த செயலில், நல்ல செயலில், நாங்கள் நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கோம். விஷால் ஃபீட் ஹங்கர் மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 1000 பேருக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு February 6, 2025 200 பேருக்கு நாங்கள் ஃபீட் பண்ணியிருக்கோம் வித்தின் ஃபியூ மந்த்ஸ். எங்களோட நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு அன்னதானம் செய்யணுன்றது எங்களோட நோக்கம். ஆரம்பத்தில் மாதத்தில் ஒரு நாள், அப்புறம் வாரத்தில் ஒரு நாள், அதுக்கப்புறம் தினந்தோறும் அன்னதானம் செய்யக்கூடிய செயலையும் சூழ்நிலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மூமெண்ட்டில் எங்கள் கம்யூனிட்டியோட தொடர்புடைய மக்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அனைவரும் எங்களுடன் இணைந்து இந்த மூமெண்ட்டில் நீங்களும் பங்கு பெறலாம். எப்படி என்றால், நாட் பை கிவிங் டொனேஷன். உங்களிடம் டொனேஷன் கேட்டு செய்ய வைப்பது எங்களோட நோக்கம் அல்ல. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் ஒரு 10 பேருக்கோ இல்லை 100 பேருக்கோ இல்லை 1000 பேருக்கோ நான் சொன்ன தினங்களில் மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், தினந்தோறும் உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் பங்கு பெறணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். நாங்களும் அதில் ஈடுபடுவோம். எங்களுடன் தொடரக்கூடிய மக்களையும், எங்கள் கம்யூனிட்டியோட இணைகின்ற மக்களையும் நாங்கள் அதில் வேண்டுகிறோம் அவங்கள ஈடுபடுறதுக்கு. பட் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற ஏன் முன்னோர்கள் சொன்னார்கள்? அதில் ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அது என்னன்னா, நீங்கள் அந்த செயலில் ஈடுபடும் போது உங்களுடைய கர்மாவை சீர் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழி. பல வழிகள் இருக்கின்றன. நம்ம அனைத்து வழிகளும் கடைபிடிக்கும் போது நம்ம கர்மாவை நம்ம சீர் செய்து கொள்ள முடியும். அதில் ஒரு வழி அன்னதானம். அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது யூ நோ த சயின்ஸ் பிஹைண்ட் இட். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதில் கிடைக்கின்ற ஒரு அமைதி, அதில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்கின்ற ஒரு திருப்தி அலாதி. அதை நீங்கள் அனுபவபூர்வமாக செய்யும் போது, மனப்பூர்வமாக செய்யும் போது, நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் உணரும் போது அதோடைய தன்மை உங்களுக்கு வெளிப்படும். பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு நடைபெற ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. இந்த நல்ல மாற்றத்தை, இந்த ரிஃபைனிங் ஆஃப் த கார்மிக் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலும், அதன் மூலமாக ஒருவருடைய தேவை பூர்த்தி செய்யப்படுவதும் இணைந்து இதில் நடக்குது. ஆதலால் இதில் அனைவரும் எங்கள் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம். Thank you very much.